அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹுதா மேல்நிலைப் பள்ளியிலிருந்து தமிழாசிரியர். அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற வகுப்பு 12ஆம் வகுப்பு. பார்க்கும் பாடம் தமிழ் பாடம். தமிழ் என்று சொன்னாலே அனைவருக்கும் என்ன நினைவுக்கு வரும்? தமிழ் ஒரு அழகான ஒரு மொழி, செழுமையான மொழி, இனிமையான மொழி, செம்மையான ஒரு மொழி, சங்க இலக்கியம் என்று தோன்றும். தமிழ் மொழி என்று சொன்னாலே தமிழை பற்றி பாடாத புலவர்களும் இல்லை, தமிழை பற்றி பாடாதவர் புலவரே இல்லை. தமிழை பற்றி பாடல் எழுதினாலும் அந்த பாடல் செய்யுள் பகுதியினை சாரும். செய்யுள் பகுதியினை சாராமல் ஒரு இலக்கண பகுதியில் சார்ந்துள்ளது. அது எந்த நூல் என்றால் தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரத்தை பற்றி ஒரு சிறிய ஒரு நூல் குறிப்பு பார்க்க இருக்கின்றோம். தண்டி அலங்காரம் 3 பெரும் பிரிவுகளை உடையது. பொது அணியியல், பொருள் அணியியல், சொல் அணியியல் என்று 3 பெரும் பிரிவுகளை உடையது. இலக்கண நூலால் உரையாசிரியர்களால் பெரும்பாலும் கையாளப்பட்ட ஒரு நூல் என்றால் அது தண்டி அலங்காரம் தான். பாடல் பார்த்தீங்கன்னா, இந்த ஓங்களிடம் வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி என்று தொடங்கப்பட்டுள்ள இந்த பாடல் எந்த பிரிவினை சார்ந்தது என்று கேட்கலாம். எந்த பிரிவினை சார்ந்தது? பொருள் அணியை சார்ந்தது. இந்த 3 பெரும் பிரிவுகளையும் எப்படி ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம்? பொது அணியியல், பொருள் அணியியல், சொல் அணியியல் என்று படிக்காமல் பொது பொருள் சொல்லு, பொதுவான பொருள் சொல்லு என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த தண்டி அலங்காரம் என்ற நூல் வடமொழியில் தழுவப்பட்ட ஒரு நூல். அப்ப வடமொழியில் எழுதப்பட்ட நூலின் பெயர் என்ன? காவிய தர்சனம். காவிய தர்சனம் யாரால் எழுதப்பட்டது என்றால் தண்டி என்பவரால் எழுதப்பட்டது. அப்ப தண்டி அலங்காரம் யாரால் எழுதப்பட்டது என்றால் தண்டியால் தான் எழுதப்பட்டது. அப்ப 2 நூல் தண்டி எழுதியிருக்கார். ஒன்று வடமொழி நூலான காவிய தர்சனம், இன்னொன்று தண்டி அலங்காரம். இவருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அதாவது 2026 மார்ச் மாதம் தமிழ் பாடப்பகுதியில் இருந்து கேட்கப்பட்ட பொது தேர்வு வினா, அணி இலக்கணத்தை மட்டும் சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்க. அணி இலக்கணத்தை மட்டும், இந்த மட்டும் அப்படின்னு வந்துச்சுனாலே 3 நூல் தான். ஒன்று தண்டி அலங்காரம், இன்னொன்று மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம். தண்டி, மாறா, குவளை. ஓகேங்களா? தண்டி, மாறன், குவளை. அணி இலக்கணத்தை சேர்த்து, அணி இலக்கணத்தையும் சேர்த்து, இந்த சேர்த்து என்று வந்தாலே, இந்த சேர்த்து என்று வந்தாலே 5 நூல்கள் இருக்கின்றது. அதில் முதலாவதாக கூறப்பட்ட நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் எடுத்துக்கிட்டோம்னா எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்று கூறப்பட்டுள்ளது. தொல்காப்பியம், வீரசோழியம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், முத்து வீரியம் என்று 5 நூல் இருக்கின்றது. அப்ப 5 நூல் வந்தாலே அது அணியையும் சேர்த்து சொல்லப்பட்டது. அணியை மட்டும் சொல்லப்பட்ட நூல்னா 3 நூல் தான். என்னென்ன என்றால் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளை ஆனந்தம். இப்பொழுது பாடலுக்கு வரும். ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி ஏங்கொலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். அதாவது இந்த பாடல் எந்த அணியை சொல்லுது அப்படின்னா வேற்றுமை அணியை சொல்லுது. வேற்றுமை அணினா என்னன்னு அழகான ஒரு நூற்பா சொல்லுது. எந்த நூற்பா? கூற்றினும் குறிப்பினும் ஒப்புடை இருபொருள் வேற்றுமை படவரின் வேற்றுமை அணியே என்று அழகான நூற்பா சொல்லுது. எந்த நூற்பா சொல்லுது அப்படின்னா, எந்த நூல் சொல்லுது அப்படின்னா தண்டி அலங்காரமே அழகான ஒரு நூற்பா சொல்லுது. அதே மாதிரி வேற்றுமை அணினா என்ன அப்படின்னா 2 பொருளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமையை சொல்லி அதுக்கப்புறம் வேற்றுமை சொல்லுது. அப்ப இதுக்கு உள்ள இந்த பாடலுக்கான விளக்கம் என்னவென்றால், உங்களிடையே வந்து உயர்ந்தோர் தொலைவிலங்கி, அதாவது ஒரு பெரிய ஒரு மலையில தான் சூரியன் தோன்றுகிறது. பெரிய ஒரு மலையில சூரியன் தோன்றுகிறது. அதே மாதிரி தமிழ் மொழி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதிகை மலையில தான் நமக்கு தமிழ் மொழி கிடைச்சிச்சு. அகத்தியர் மூலியமா பொதிகை மலையில தான் நமக்கு தமிழ் மொழி கிடைச்சிச்சு. அப்ப 2மே தோன்றிய இடம் எது? மலை தான். அப்ப 2ம் தோன்றும் இடம் மலை. இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏங்கொலி நீர் ஞாலத்து இருள் அகற்றும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இருள் நீக்குதல். அதாவது
சூரியனோ இருள் நீக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய இருட்டினை விரட்டக்கூடிய சக்தி தான் இந்த வெளிச்சம், அதாவது சூரியன். சூரியன் உலகத்தின் இருளை நீக்குகிறது, புற இருளை நீக்குகிறது. இப்ப தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அக இருளை அகற்றுகிறது, அப்ப இரண்டுமே என்னது? இருளை நீக்குகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா மின்னேர், அடுத்து பாத்தீங்கன்னா ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். என்ன சொல்றாங்க? உயர்ந்தோர் பண்பு. இன்னைக்கும் தமிழை வணங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு, அதே மாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ் மொழியை வணங்கித்தான் ஒரு நிகழ்ச்சியை தொடங்குறாங்க. அப்ப இரண்டுமே வணங்கிதான் என்னது தொடங்குறாங்க. அப்ப இப்பேற்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு பாடல் தான் இந்த தமிழ் பாடல். அதாவது என்ன சொல்றாங்க? தண்ணீர் இல்லாத தமிழ். எந்த ஒரு பொருளுக்கும் ஈடு இணை ஆகாத ஒரு மொழி என்றால் அது தமிழ் மொழிதான் என்று தண்டி அழகாக சொல்லியிருக்கிறார். ஜஸாகல்லாஹ் ஹைர்.